ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க கார்த்திகாவை நினைச்சு சேரன் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. கார்த்திகாவை மனக்கோலத்துல பார்த்ததுல இருந்து சேரனுக்கு மனசே சரியில்லை. கார்த்திகாவையே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. கார்த்திகாவையே நினைச்சுக்கிட்டு அவரால் எந்த வேலையும் சரியாவே பார்க்க முடியல. அவங்கள நினைச்சு மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் பாத்ரூம் போய் உள்ள உட்காந்து அழுதுட்டு வெளியே வராரு. அவரால் மனசை மாத்திக்கவும் முடியல, கார்த்திகாவை மறக்கவும் முடியல. என்ன செய்யறதுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி, வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையில கவனத்தை செலுத்தினா நம்மளுக்கு கார்த்திகா நினப்பு வராதுன்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அப்பவும் அவருக்கு கார்த்திகா நினப்பு தான் வருது. அப்பந்தான் பார்த்தா மாடியில இருந்து இறங்கும் போது ஸ்லிப்பாகி மாடியில இருந்து கடகடன்னு உருண்டு கீழே விழுந்துறாரு. கீழே விழுந்ததுல தலையில சரியான அடி. கீழே விழும்போது சேரன் கத்தவும் அந்த சத்தம் கேட்டு எல்லாருமே ஓடி வராங்க. பக்கத்துல வேலை பார்த்தவங்க எல்லாம் ஓடி வந்து பார்க்கும்போது சேரன் அடிபட்டு மயங்கி கிடக்காரு. உடனே அவரை தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு அவங்க வீட்டுக்கும் இந்த மாதிரி சேரனுக்கு அடிபட்டு இருக்குன்னு தகவல் சொல்லிடுறாங்க. அதை கேட்டதும் நிலா, நடேசன், சோழன், பாண்டியன், பல்லவன் எல்லாருமே வந்து பதறி அடிச்சு அழுதுகிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராங்க. அப்பந்தான் சோழன் சொல்றாரு, எவ்வளவோ சொன்னோம் கேட்டாரா? கார்த்திகாவை கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த நிலைமை அவருக்கு வந்திருக்காது. கார்த்திகாவை நினைச்சு மனசு உடைஞ்சு போய் இருந்தாரு. இப்போ என்னடானா அண்ணன் இப்படி கீழே விழுந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு தேமி அழுகிறாரு பாண்டியன். இந்த பக்கம் பல்லவனை சமாளிக்க முன்ன பெரும்பாடா இருக்கு. நிலாவுக்கு அதுக்கு மேல இருக்கு. சேரனுக்கு ஒண்ணுன்னா நிலாவுனால தாங்கிக்கவே முடியாது. அவங்களும் அழுதுகிட்டு இவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாம இருக்காங்க. நடேசன் ஒரு பக்கம் வாயில துண்டை வச்சுக்கிட்டு கதறி அழுகிறாரு. அவரை இது வரைக்கும் காமெடியா பேசி சிரிச்சு தான் நிலாவும் பிள்ளைகளும் பார்த்துருக்காங்க. ஆனா இப்படி கதறி அழுவாங்கிறத அவங்க கனவுல கூட நினைச்சு பார்க்கல. வாய் விட்டு அப்படியே கதறி அழுதுகிட்டு சொல்றாரு, அந்த பொண்ணு வீடு தேடி வந்துச்சு. பேசாம அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டி இருந்தானா இவனுக்கு இந்த நிலைமை வருமா? எவ்வளவோ சொன்னேமே கேட்கலையே. இப்படி வந்து விட்டு கொடுத்துட்டு இப்போ அவனால மறக்க முடியாம இப்படி விழுந்து அடிபட்டு கிடக்கானே நாம் பெத்த புள்ள அப்படின்னு சொல்லிட்டு தேமி அழுகிறாரு. அப்பந்தான் பாட்டா டாக்டர் வெளியில வந்து சொல்றாரு, ரிலேஷன் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும் நாங்க எல்லாமே அவரோட சொந்தம்தான் அப்படின்னு சொல்லவும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாரு, இந்த மாதிரி வந்து பிளட் வந்து ரொம்ப லாஸ் ஆகிருக்கு. அதனால ஏ பாசிட்டிவ் பிளட் அவருக்கு தேவைப்படுது. உங்களில் யாருக்காவது ஏ பாசிட்டிவ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும் எங்க யாருக்கும் ஏ பாசிட்டிவ் கிடையாது. ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு வந்து இந்த பாசிட்டிவ் குரூப்பு தான் அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே அவங்கள கூட்டிட்டு வாங்க. ஏன்னா 1 ஹவருக்குள்ள பிளட் ஏற்றியே ஆகணும். அப்போதான் அவர் வந்து பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிளட் வந்து அதிகமாக போயிருச்சு அப்படின்னு சொல்லவும் சரிங்க டாக்டர், நான் எப்படியாவது கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் இங்கே நிலா வந்துட்டு அது யாருன்னு கேட்குறாங்க. அது வேற யாரும் இல்லை, கார்த்திகா தான் அந்த பிளட் குரூப் அப்படின்னு சொல்லவும் ஏங்க இப்போ போய் கூப்பிட்டா கார்த்திகாவை விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் விட்டு தாங்க ஆகணும். எங்க அண்ணன் அவங்களுக்காக வாழ்க்கையே விட்டு கொடுத்துருக்காரு. இதை கூட அவங்க செய்ய மாட்டாங்களா? வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் அப்போதான் நடேசன் சொல்றாரு, நானும் கூட வரேன். ஏன்னா கஸ்தூரியை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியாது. அவள் வந்து இந்த மாதிரி நேரங்களில் தான் ரொம்ப காலை வாருவா அப்படின்னு சொல்லவும் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் போகிறாங்க. பாண்டியனையும் பல்லவனையும் ஆஸ்பத்திரியில் டாக்டர் வந்து கேட்டால் பக்கத்திலேயே இருந்து பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்பந்தான் பார்த்தா கஸ்தூரி யதார்த்தமாக வீட்டுக்கு வெளியே தான் நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்கள பார்த்ததும் இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, உங்களோட நாங்கள் சண்டை போட வரல. எங்கள் அண்ணனுக்கு இந்த மாதிரி அடிபட்டு பிளட் தேவைப்படுது. அந்த குரூப் பிளட் வந்து கார்த்திகா கிட்ட தான் இருக்குது. தயவு செஞ்சு கார்த்திகாவை அனுப்பி விடுங்க. பிளட் ஏறினதும் நான் திரும்ப கொண்டு வந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. அதுக்கு கஸ்தூரி வந்துட்டு, இங்கே பாரு, என் பொண்ணுக்கு இன்னைக்கு தான் கல்யாணம் நடந்திருக்கு.
அடுத்து அவளுக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் வந்து ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, வேற எங்கேயாவது முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு மனசாட்சிங்கிறதே இல்லையா? எப்படி உங்களால் இப்படிலாம் பேச முடியுது? அன்னைக்கு சேரன் மாமா விட்டு கொடுத்ததுனால தானே நீங்கள் நினச்ச மாப்பிள்ளைக்கு உங்கள் மகளை கட்டி கொடுத்துருக்கீங்க. அதை கொஞ்சமாவது நினச்சி பாருங்க, இப்படி மனசாட்சி இல்லாமல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. இங்கே பாரு, நீ என்ன சொன்னாலும் அவளை நான் அனுப்ப முடியாது, நீங்கள் வேற எங்கேயாவது போய்க்கோங்க, சும்மா தேவையில்லாமல் இங்கே நின்று பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்கிறாங்க. அடி நன்றி கெட்ட நாயே, என் மகன் கையில் காலில் விழுந்து கெஞ்சினது மறந்து போயிருச்சோ, நன்றி கெட்ட ஜென்மம், இப்படி பேசுறியடி. அங்கே என் மகன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காண்டி, என் மகனை காப்பாற்றுறதுக்கு உன் மகளை அங்கே வந்து வாழ சொல்லலடி. பிளட் கொடுத்ததும் நாங்கள் கொண்டு வந்து விட்டுருவோம்னு தான் சொல்கிறோம். இதுக்கே உன் மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது. உன்னைய போய் நம்பி அவன் வந்து உன் பிள்ளைய உன் கூட அனுப்பிச்சானே, அவனை சொல்லணும்டி. உன் பிள்ளைய அனுப்பிச்சி விட்டுட்டு இப்போ அவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். இப்போ கூட மனசு இறங்காமல் பேசிக்கிட்டு இருக்கியே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கே கார்த்திகா வந்துடுறாங்க. என்ன எல்லாரும் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடியாராங்க. கார்த்திகா வரவும், இங்கே பாரு கார்த்திகா, சேரன் அண்ணாவுக்கு அடிபட்டுருச்சு, பிளட்டு தேவைப்படுது, அதுக்காக நாங்கள் கேட்டு வந்தோம். ஆனால் உங்கள் அம்மா கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீயும் எங்கள் அண்ணனும் ஒரே பிளட் குரூப்பு தானே, இன்னும் 1 ஹவருக்குள்ளே பிளட் கொடுக்கலன்னா எங்கள் அண்ணன் உயிருக்கு ஆபத்துன்னு எவ்வளவோ எடுத்து சொல்லியும் ஈவு இறக்கம் இல்லாமல் உங்கள் அம்மா பேசுகிறாங்க கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. சி, நீ எல்லாம் ஒரு அம்மாவா அப்படின்னு அவங்க அம்மாவை பார்த்து கார்த்திகா கேட்குறாங்க. உன்னை அம்மானு சொல்லிக்கிறவே எனக்கு வெக்கமாக இருக்குது. அவர் கையில் காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி என்னை கூட்டிகிட்டு வந்த, அவர் மனசு வைக்கலைன்னா நான் எப்படி உன் கூட வந்திருப்பேன்? அப்படியாப்பட்ட மனுஷன் இன்னைக்கு அடிபட்டு கிடக்காருன்னு சொல்லி கெஞ்சுறாங்க, ஆனால் நீ அனுப்ப முடியாதுன்னு சொல்கிற. உன்னை அம்மானு சொல்லிக்கிறவே எனக்கு வெக்கமாக இருக்குது. 5 அறிவு ஜீவன் நாயை வீட்டில் வளர்த்தா கூட அது நன்றியோட வாலாட்டிட்டு அதோட எஜமானுக்கு நன்றி சொல்லும். ஆனால் உன்னுடைய மான மரியாதையை காப்பாற்ற உன் கூட என்னைய அனுப்பிச்சி விட்டாரு. அந்த மனுஷன் இன்னைக்கு இரத்த வெள்ளத்தில் கிடக்காரு. பிளட்டு தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க, அனுப்ப முடியாதுங்கிறியே. நீ எல்லாம் இந்த ஜென்மத்தில் திருந்த மாட்ட. உனக்கு நான் மகளா பிறந்ததுக்கு வேதனைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நான் வாரேன் அப்படின்னு கார்த்திகா கிளம்புறாங்க. அடியை மாப்பிள்ளைக்கு என்னடி பதில் சொல்கிறதுன்னு கஸ்தூரி கேட்கவும், நீ தான் நல்ல நாடகம் போடுவியே, அந்த மாதிரி ஏதாவது ஒன்றை போட்டு சமாளி, உனக்கு சொல்லியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நம்ம போவோம்னு கார்த்திகா சொல்லவும் நிலா, நடேசன், கார்த்திகான்னு எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக போகிறாங்க.